வணக்கம். நாம் இப்போ ஸ்ரீனிவாச கல்யாணம் 2ஆம் பகுதிக்கு வந்திருக்கோம். 2ஆம் பகுதியை பற்றில பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போன பகுதியில் நாம் 66வது திவ்ய தேசம் நைமிச்சாரண்யம் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தோம். விஷ்ணு பகவான் தன்னோட சக்கரத்தை விட்டு எரியறார். அது அப்படி உருண்டு போய் ஒரு இடத்துல நிற்கிறது. அந்த இடம்தான் தவம் செய்யறதுக்கு சிறந்த இடம்னு விஷ்ணு பகவான் முனிவர்கள்ட்ட சொல்கிறார். நேமின்னா சக்கரம், ஆரண்யம்னா காடு. ஸோ இதுக்கு சக்கரம் போய் விழுந்த இடம் நேமிச்சாரண்யம்னு இருந்து